இப்போ இருக்கிற கரண்ட்டில் சீன்ரோல்டன் சார், சனா சார். இப்போ நாங்காலி, தலக்கோதும் இளங்காத்து இந்த பாட்டெல்லாம் வந்து எப்போவுமே எப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு சாங்ஸாக மாற்றிருக்காரு நம்மளுடைய ஷான்ரோல்டன் சார். சனா சார் நெருப்புடலேருந்து ஒரு மாதிரி நான் வைபாவும் போடுவேன், மெலடியாவும் கலக்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த மியூசிக்கல் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லுங்கள். இது சனா, ஷான் ரோல்டன், நான் இவங்களோட ஜிப்ரானையும் சேர்த்துக்க விரும்புகிறேன். இவங்க 3 பேர் எடுத்துக்கோமே. இதில் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுடைய தி பெஸ்ட் மியூசிஷியன் ஆர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். இந்த லைக் நம்ம அந்த அனிருத் யாரான்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு. உண்மையிலேயே திறமையான மியூசிக் டைரக்டர்னு ஒரு ஆள் நீங்கள் வச்சு பார்க்குறோம், பயங்கரமாக வந்துட்டு அவரால் வந்துட்டு டியூன்ஸை வந்துட்டு ஒரு மாதிரி கன்சீவ் பண்ண முடியுதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் சொல்லணும். ஏன்னா ராஜா சாருக்கு அப்புறம் ரஹ்மான் வராது. ரஹ்மானுடைய வெரைட்டி வந்துட்டு பயங்கரமாக மக்களை போய் சென்றடையுது இல்லைங்களா. அதில் வந்துட்டு ரஹ்மான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புது சவுண்டிங்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வராரு. அது ரஹ்மானுடைய பியூட்டியாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் வந்தீங்க அப்படின்னா உங்களை அறியாத ஒரு புது சவுண்ட் உங்களுக்கு அது கேட்கும். இத்தனைக்கும் வந்துட்டு அது பழசில் ஏற்கனவே நம்ம கேட்டதாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த டியூன் அந்த ரிதம் போகிற விதமே வந்துட்டு ஒரு மாதிரியாக இது சந்தோஷ் நாராயணன் பாட்டா அப்படின்னு உங்களை கேட்க தோண வைக்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் ஒன்று இருக்கும்.